சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். ஆமேன். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகா பரிசுத்தமான தேவனும் கிறிஸ்துவும் ஆவியானவரும் மூலமாக உங்களை வாழ்த்தி உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்நிகழ்ச்சி வழியாக தொடர்ச்சியாய் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையின் ஒரு சிறு பகுதியை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. நீங்களும் தொடர்ச்சியாக இதை கேட்கிறீர்கள், மற்றவர்களை கேட்கச் செய்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நேற்றைய தினத்தில் நாம் ஆகான் தேவன் செய்யக்கூடாதென்று சொன்ன காரியத்தை பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து அதை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்தது நிமித்தம் தேவ சேனை தோற்றது என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் அங்கிருந்து பிரயாணப்பட்டு தொடர்ந்து வரும்போது மற்றும் ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் மோசே தெய்வ சமூகத்தில் போய் நிற்கிறான். மோசேயின் கரங்கள் தணியும் போது யுத்தத்தில் தோல்வி. ஆயியின் மனிதர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். மோசேயின் கரம் உயர்ந்திருக்கும் போது தேவ ஜனத்தின் வெற்றி. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் சூழ்நிலையிலே தான் இரண்டு தேவ மனிதர்கள் ஊர் ஆரோன் என்கிற இருவரும் மோசேயோடு கூட போய் நிற்கிறார்கள். மோசேக்கு கை தாங்கலாக மோசேயின் கரம் உயர்ந்திருக்கும்படி அவர்கள் பிடித்து கொண்டு நின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழுந்து புறப்பட்டு அந்நிய ஜனத்தை விட்டு வெளியே வரும்போது அநேக நேரங்களில் தேவன் நமக்கு கொடுத்த ஊழியர்களை மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனைக்காரர்களை மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த துணையாளர்களை நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் நடக்க பழகிவிட்டோம். நாமாகவே எல்லா காரியத்திலையும் ஜெபித்து யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து விடலாம் என்று எண்ணுகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. நாம் வெற்றியான பயணத்தை தொடர வேண்டுமானால் தேவ மனிதனுடைய கரங்கள் தாங்கப்பட வேண்டும். அது எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்லி ஃபார் மணி அல்ல, எல்லா காரியத்திலையும் தேவ மனிதர்களுடைய கரங்கள் தளர்ந்து போகாதபடி, கால்கள் தளர்ந்து போகாதபடி, நடைகள் தளர்ந்து போகாதபடி, அவர்கள் பின்னிட்டு திரும்பாதபடி அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய, தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊரும் ஆரோனும் யுத்தத்தின் தோல்வியை கண்டபோது என்ன செய்வதென்று தெரியாதபடி இரண்டு கற்களை எடுத்து போட்டு அவைகளின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு மோசேயின் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள். யுத்தத்தில் ஜெயம். நாமும் கூட இந்த அருமையான நாளின் காலை வேளையில்
நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள், ஆலோசனைக்காரர்கள், பரிசுத்தவான்களுடைய கரங்கள் தளர்ந்து போகாதபடி, முகங்கள் சோர்ந்து போகாதபடி, அவர்களுடைய திறப்பில் நிற்கும் தன்மைகள் குறைவுபட்டு போகாதபடி நாம் தாங்குகிறவர்களாக, ஏந்துகிறவர்களாக நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிரயாணம் நமக்கு வெற்றியின் பிரயாணமாக, ஜெயத்தின் பிரயாணமாக, பரம கானான் வரை நாம் போவதற்கு அது துணையாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் நாமும் சிலருடைய கரங்களை தாங்குவோம். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்தோம், ஒரு ஊழியக்காரனை தாங்கினோம், அவன் பிள்ளையை படிக்க வச்சோம், அவன் குடும்பத்துக்கு நாம் ஏதோ ஒரு உதவியை செய்தோம் என்று சொல்லி அப்படியே மறந்து அமர்ந்திருப்பது அல்ல. ஜெயம் கிடைக்கும் வரை, பிரயாணம் ஓயாத வரைக்கும் நாம் பிரயாணப்பட்டு மோசையின் கரங்களை ஊரும் ஆரோனும் தாங்கினது போல நாம் தாங்கும்படிக்கு தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மறந்து போகாதபடிக்கு நாம் அதை தொடர்ச்சியாய் செய்வோம். நம்முடைய பிரயாணம் ஜெயமாயிருக்கும். வெற்றி நிச்சயம் நமக்கு உண்டு. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, ஆயிக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்போது மோசையின் கரங்கள் தளர்ந்தபோது அவர்கள் ஜெயித்தார்களே, மோசையின் கரங்கள் உயர்ந்தபோது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்களே, பிரயாணம் ஜெயமாயிருந்ததே. அதற்காக ஊரும் ஆரோனும் செய்த அதே காரியத்தை நாங்களும் செய்யத்தக்கதாக எங்களுடைய இந்த பிரயாணம் நாங்கள் எழுந்து புறப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய எழுச்சியினுடைய நோக்கங்கள் தடைபடாதபடி நிறைவேற்றப்பட எங்களை ஆண்டு கொள்ளும். நாங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, எங்கேயெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு நாங்கள் தாங்கலாக, கைத்தாங்கலாக ஆண்டவரே துணையாக நிற்க முடியுமோ அத்தனை நாங்கள் நிற்கும்படி எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் கேட்டிருக்கிறீர்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வில் பெரிய ஒரு ஜெயத்துக்கு நேராய் நடத்தும் என்று நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து அவர்களை கேட்கும்படி செய்யுங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.